வெல்கம் டு ஒண்டர்ஃபேக்ஸ் தமிழ். ஸ்டூடெண்ட்ஸ் காப்பி அடிக்காமல் எக்ஸாம் எழுதணுன்றதுக்காக பலவிதமான டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பக்கம் எப்படியெல்லாம் பிட் அடிக்கலாம்னு யோசிச்சா, இன்னொரு பக்கம் எப்படியெல்லாம் பிட் அடிக்க விடக்கூடாதுன்னு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ரீசெண்டாக நீட் எக்ஸாமில் தாலி, மெட்டி, துப்பட்டா இதெல்லாம் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நீங்கள் இப்படியெல்லாம் ரூல்ஸ் போடுறீங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதை விட பயங்கரமான 6 ஆன்டி சீட்டிங் டெக்னிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மினி ஆஃபீஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் தனித்தனியாக ஒரு சின்ன ரூம் மாதிரி பேப்பரை வச்சு கட்டி விட்றாங்க. இதனால் ஸ்டூடெண்ட் பக்கத்தில் இருக்கிறவங்க பேப்பரை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, யாராச்சும் பிட் எடுத்துகிட்டு போனால் ஸ்டாஃப்க்கு தெரியாமல் போயிடும். அப்படி இல்லைன்னா அந்த மினி ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற பேப்பரையே பிட்டு பேப்பரை மாதிரினா எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும்ல. மெட்டல் டிடெக்ஷன். டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்கிற இந்த காலத்தில் எக்ஸாம் சீட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவாங்க. வசூல் ராஜா MBBS படத்தில் கமல், எந்திரன் படத்தில் ஐஸ்வர்யா ராய் சீட் பண்ண மாதிரி யாரும் சீட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சில யூனிவர்சிட்டிஸில் மெட்டல் டிடெக்டரை வச்சு செக் பண்ணி ஹால்குள்ளே அலோவ் பண்ணுறாங்களாம். பட் இன்னும் நம்ம அந்த அளவுக்கு போகலை. ரேப் அரவுண்ட். குதிரைக்கு தான் கடிவாளம் கட்டி பார்த்துருப்போம், மனுஷனுக்கு கடிவாளம் கட்டி பார்த்துருக்கீங்களா? இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தலையை சுற்றி பேப்பரை வச்சு கட்டி விட்றாங்க. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேப்பரை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நல்ல வேளை நம்மளாம் இந்த மாதிரியான ஸ்கூலில் படிக்கலை. 2013 பேங்காக்ல உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் இதே மாதிரியான ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. அங்கே நடந்த எக்ஸாமை யாரோ ஃபோட்டோ எடுத்து இன்டர்நெட்டில் போட அந்த ஃபோட்டோ ரொம்பவே வைரல் ஆகிடுச்சு. இப்படியெல்லாம் எக்ஸாம்ஸ் நடத்தினா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே மன அழுத்தத்துக்கு ஆளாகிடுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த எக்ஸாமில் கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்வியூ பண்ணப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதனால் நாங்கள் கவனம் செதறாமல் எங்களோட எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த எக்ஸாம் எழுதுனவங்களாம் நல்லா படிக்கிற பசங்களாக இருப்பாங்களோ? ட்ரோன். பெல்ஜியமில் உள்ள தாமஸ் மோர் காலேஜ் அண்ட் ஆண்ட்வெர்ப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுகிற ஹாலில் DVI பேண்டம் ட்ரோன்ஸை பறக்க விடுவாங்களாம். இந்த ட்ரோனில் ஹை அண்ட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரோன் ரியல் டைம் இமேஜஸை டீச்சர்ஸ்க்கு சென்ட் பண்ணிகிட்டே இருக்குமா. அந்த ஃபோட்டோஸை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் காப்பி அடிக்கிறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்களாம். இந்த டெக்னிக்கில் சில ப்ராப்ளம்ஸும் இருந்திருக்கு. இந்த ட்ரோன் ஒன்லி 15 மினிட்ஸ் மட்டும்தான் பறக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோனை கரெக்டாக ஆப்ரேட் பண்ணலைன்னா அது ஸ்டூடெண்ட்ஸோட தலையில் விழுகிறது, தலைமுடியில் மாட்டிக்கிறதுன்னு பல காமெடியான விஷயங்களும் நடந்திருக்கு. இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குல்ல. ஃப்ளையிங் டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸ் காப்பி அடிக்காமல் இருக்கணும்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸோட கண் பார்வையிலேயே இருக்கணும். ஆனால் ஒரு ஹாலில் 20லேருந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. எல்லாரையும் கவனிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் நடக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் காப்பி அடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். இதுக்கு என்னடா பண்ணலான்னு பயங்கரமாக யோசித்து ஒரு செம்மையான ஐடியா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா, அந்த ஹாலில் உயரமான ஒரு சேரில் டீச்சர்ஸ் உட்காந்துக்கிறாங்க. இதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸோட கண் பார்வையிலேயே இருப்பாங்கல்ல. ஆனால் 3 மணி நேரம் அந்த சேர்லேயே உட்காந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் ஹைலி செக்யூர் எக்ஸாம். இந்த எக்ஸாமில் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருஷமும் சைனா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி காக்குவா எக்ஸாம்ஸை நடத்துவாங்களாம். இது ஒரு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமாங்க. இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணால் தான் காலேஜே போக முடியுமா. ஒரு வருஷத்தில் ஒரு 9 மில்லியன் பேர் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி எழுதுகிறாங்க. உலகத்திலேயே இந்த எக்ஸாம் தான் ரொம்பவே ப்ரெஷரான எக்ஸாம்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுகிற ஹாலில் CCTV கேமராஸ்லாம் இருக்குமா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் காப்பி அடிக்கிறாங்களான்னு CCTV ஃபுட்டேஜ் வழியாக கண்காணிச்சுட்டே இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வயர்லெஸ் சிக்னல் டிடெக்ஷனை வச்சு ஏதாச்சும் ரேடியோ டிரான்ஸ்மிஷன் நடக்குதான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். 2011 வயர்லெஸ் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதின 62 ஸ்டூடெண்ட்ஸை இந்த டெக்னிக்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்பவே பயங்கரமாக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒண்டர்ஃபேக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.